அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, ஜோகூன் மில்லர்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு பெரிய கவிஞர். அந்த கவிஞர் வந்து என்னன்னா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதை வந்து உண்மையிலேயே நடந்த விஷயம். அது யாரை பற்றி எழுதியிருக்காருன்னா, கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ். உங்களுக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கொலம்பஸை வச்சு அவர் ஒரு கொலம்பஸ்ன்ற பேர்லேயே ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதை என்னன்னா, அதாவது 1451 இத்தாலியில பிறந்தவர் தான் இந்த கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ். ரோமன் காத்தலிக் பிரிவை சேர்ந்தவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவர் இவர் என்னன்னா, இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு இயற்கையே உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னா, இவர் வந்து ஒரு நோமடன், ஒரு ஜிப்சி. இப்ப நம்ம ஊர்ல கூட ஜிப்சின்னு ஒரு ஒரு பஸ், ஒரு ஒரு கார் இருக்கும், ஒரு ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜிப்சினா அது ஒரு ஜிப்சி நோமடன்ஸ்லாம் அவங்க வந்து ஒரு நாடோடி, ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல தங்கி இருப்போம், ஒரு வேலையை செய்வோம், கிடைக்கிற வருமானத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எந்த பெரிய பிரச்சனையை சந்திச்சாலும் இவங்க வந்து பயணம் போய்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, அப்படியே ஆகாய மார்க்கமா பயணம் போவாங்க. சில பேர் சி வாயேஜர், ஆகாய மார்க்கமா போறவங்க ஏர் வாயேஜர். இவர் சி வாயேஜர், அதாவது கடல் மார்க்கமாவே போறவர், கடல் மார்க்கமாவே போறவர். சில பேர் நீங்க பாருங்க, தேசாந்தரமா ஊர் ஊரா போவாங்க. ஒரு ஊர்ல இருங்க இல்லைங்க, இருக்க மாட்டாங்க. காடாறு மாசம் நாடாறு மாசம்ன்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு 6 மாசம் இருப்பாங்க. அப்புறம் காட்டுப்பகுதியில போவாங்க. அப்புறம் ஒவ்வொரு கோயிலா போவாங்க. அப்படியே இமயமலை பக்கம் போயிட்டு எல்லா அனுபவங்களையும் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களால ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. நீங்க நம்ம ஊர்ல நான் எங்க மதுரையில திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கு. அந்த கோவில்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா நரிக்கிற வயன மக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. திடீர்னு வருவாங்க. ஆனா வந்துட்டு ஒரு 6 மாசம் இருப்பாங்க. பாசி மணி, ஊசி மணி, அது இதுன்னு விற்பாங்க, கூடச்சேறு பின்னுவாங்க, இது கவட்ட புல் செய்வாங்க, வேட்டையாடுவாங்க, எதையாவது செஞ்சு அவங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு பழச்சிக்கிட்டு இருப்பாங்க. 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அவங்க இருக்கவே மாட்டாங்க. எல்லாம் அப்படியே காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு வீடுகள் கொடுத்தாலுமே கூட அவங்க அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல வேற ஒரு ஆளை வாடகைக்கு விட்டுட்டு, இல்ல அந்த வேட்டை வேற ஒரு ஆளுக்கு ஒத்திக்கி விட்டுட்டு, லீஸுக்கு விட்டுட்டு இவங்க அந்த மாதிரி போயிடுவாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. காட்டு வாசிகள் மாதிரி ஒரு இடத்துல அவங்களால நிலையா வாழ முடியாது. அந்த மாதிரியான ஆளுதான் இந்த கொலம்பஸ். இந்த கொலம்பஸ் என்ன பண்றாரு, இந்த ஆளுக்கு வந்து தண்ணியில போய் வியாபாரம் செய்யறது, உதாரணமா தங்கம் வியாபாரம் செய்யறது, வணிகங்கள் செய்யறது, இந்த மாதிரியான வியாபாரங்கள் வந்து அந்த காலத்துல இருந்து நம்ம இந்தியால இருந்து இத்தாலிக்கெல்லாம் நடந்திருக்கு, ரோமுக்கு நடந்திருக்கு. ஆனா இது அவர் தொடர்ந்து செய்யறாரு. இப்ப இவர் வந்து இத்தாலியில இருந்து மன்னர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஊர் ஊரா போய் கண்டுபிடிக்கிறவன், பல ஊர்களை போய் பார்க்கிறவன், நான் இந்த மாதிரி ஊர்களை போய் ஒரு புதிய ஊர்களை போய் கண்டுபிடிக்கிறேன். புதிய ஊர்களை கண்டுபிடிச்சா அந்த ஊர்ல உள்ள நகைகள், அந்த ஊர்ல உள்ள வைரம் வைடூரியங்கள் எல்லாமே உங்களுக்கும் பாதி எனக்கு பாதி. அந்த ஊருக்கு வந்து நீங்க வந்து மன்னரா இருப்பீங்க, நான் வந்து ஒரு ஆளுநர், ஒரு கலெக்டர், ஒரு ஓவர்சீஸ் மாதிரி, சூப்பர்வைசர் மாதிரி நான் இருப்பேன். அதான் ஆளுநர் கலெக்டர் மாதிரி நான் இருப்பேன் அப்படின்றாரு. மன்னர் சொல்றாரு, அதெல்லாம் உன்கிட்ட பேச முடியாது தம்பி, உன் வேலையை பாரு போப்பா அப்படின்றார். மன்னருக்கு அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரி புதிய ஊர்களை சுத்தி பார்க்கறது, புதிய நிலப்பரப்புகளை கண்டுபிடிக்கிறது, அங்க இருக்கிற தங்கம் பொருள் வெள்ளி பொருட்களை வந்து கைப்பற்றிட்டு வர்றது, அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல, வேணாம் ஏன்றாரு. இவர் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும்போது இப்ப இவர் ஸ்பெயினுக்கு போறாரு. ஸ்பெயினுக்கு போனா ஸ்பெயினோட மன்னன் இருக்காரு பாருங்க. ஸ்பெயினோட மன்னனும் அந்த ராணி இசபெல்லா, அந்த இசபெல்லா ராணிக்கும் மன்னனுக்கும் இந்த மாதிரி புதிய இடங்களை கண்டுபிடிக்கிறதுல அவங்களுக்கு ஆசை. ரைட்டு, புதிய இடங்களை கண்டுபிடிக்கலாம். அங்கே கண்டுபிடிச்சோம்னா அந்த இடங்கள்ல ஏதாவது நம்ம நாட்டுக்கு தேவையான செல்வ வளங்கள் இருக்கும், முக்கியமான உணவுப் பொருட்கள் கிடைக்கும், அதை பயிரிடலாம். அங்கே ஏற்கனவே பயிரிட்டு இருந்துச்சுன்னா அதை அறுவடை செய்து கொண்டு வரலாம். அந்த நிலப்பரப்புகளை நம்மளோட சேர்த்து வச்சுக்கலாம். காலனி ஆதிக்கம், அப்பதான் காலனி ஆதிக்கம் வருது பாருங்க நீங்க.
அப்ப இந்த இந்த ஸ்பெயினோட மன்னனும் இந்த பெர்டினாண்டும் இந்த இசபெல்லாவும், ரைட் நீ போ ராஜா, உனக்கு நாங்க உதவி பண்றோம்னு சொல்லிட்டு இவருக்கு பணமும் கப்பல் உணவு எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இவர் வந்து கப்பல்ல போறாரு. கப்பல் போக ஆரம்பிக்குது பாருங்க. இவர் போக 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 கப்பல்ல இவர் போறாரு. இந்த கொலம்பஸ் இவர் என்ன நினைக்கிறாரு, தான் போகும் பாதை மேற்க போற மேற்க போற மேற்க 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 மேற்கன்னு சொல்றாரு. மேற்கனா இவர் என்ன நினைக்கிறாரு, மேற்க போனா இந்தியான்ற ஒரு நாடு இருக்கு. இப்ப நம்ம வசிக்கிற இந்தியான்ற நாடு அங்க இருக்கு. இந்தியால பொண்ணும் பொருளும் மணி வைரமும் வைடூரியமும் கொட்டி கிடக்கும். அதை நம்ம போய் அள்ளலாம், அந்த நாட்டுக்கு நம்ம தலைவராகவும் ஆகலாம் அப்படின்னு ஒரு இந்த ஆளுக்கு ஒரு நப்பாசை. டுவர்ட்ஸ் வெஸ்ட் 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 வெஸ்ட்னு இந்த ஆளு சொல்றாங்க. மேற்கு 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 மேற்குன்னு போயிட்டே இருக்கான். சொல்ல 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 இந்தியான்ற நாடு கிழக்க இருக்கு உங்களுக்கு. அதான் அந்த கிழக்கு இந்திய கம்பெனின்னே அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அவங்க வந்து இங்க வந்து கம்பெனி வச்சாங்க பாருங்க, ஈஸ்ட் இந்தியன் வணிக கம்பெனி வச்சாங்க பாருங்க. அந்த கம்பெனி கிழக்கு இந்திய கம்பெனி, கிழக்க இருக்கு இந்தியா. இப்ப இது வந்து மேற்க போயிட்டு இருக்காரு இவர் மேற்க போக 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 பாருங்க, பயங்கர சூற காத்து, கப்பலவே திசை திருப்பிடுது. எந்த பக்கத்துல வந்தாங்களோ திருப்பி அதே பக்கத்துக்கு வராங்க. வந்த பகுதியில இது பார்த்தா அந்த ராத்திரி பூரா ஒரே இரவு பூரா வந்த பகுதியிலே திரும்ப பிரயாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் பூரா சூற காத்து, அடுத்த நாள் அப்படியே சரியான வெயில், பயங்கர சுட்டெரிக்கும் வெயில். அடுத்த நாள் பயங்கரமான மழை, சரியான மழைங்க. கப்பலுக்குள்ள இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. அடுத்த நாள் சரியான புயல், வெயில், மழை, கரும் மேகம் வந்து கப்பலை சூழ்ந்திருக்கு. கப்பல் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலங்க. கப்பல் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. இந்த பாய்மர கப்பல்கள்ல அந்த சுக்கா இருக்கு பாருங்க, அதெல்லாம் உடஞ்சிருது. சம்டைம்ஸ் உடஞ்சதை பழுது பார்க்க முடியல. கப்பலை ஓட்டிட்டு போறான் பாருங்க அந்த மாலுமி, அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இனிமே நான் கப்பலை ஓட்ட மாட்டேன், நான் தண்ணிக்குள்ள குதிக்க போறேன் அப்படின்றான். அவனோட சண்டை போட்டு அவனை மிரட்டி, நீ மன்னருக்கு அகைன்ஸ்ட் ஆயிருவ, உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி இந்த கொலம்பஸ் கஷ்டப்படுறான் பாருங்க. அப்ப கப்பலை ஓட்டிட்டு போறான் பாருங்க, அவங்களுக்கு திடீர்னு பைத்தியம் முடிச்சிருச்சு. ஐயோ தங்கமும் வெள்ளியும் வைரங்களையும் எடுக்கணும் வந்தமே, ஒண்ணுமே கிடைக்கலையே, எந்த ஊருக்குமே போக முடியலையா, எந்த ஊருக்குயா போற நீ, எந்த ஊருக்கு போற, உன்னுடைய டெஸ்டினேஷன் எது, எங்க போற நீ அப்படின்னா இந்த கொலம்பஸுக்கே உண்மையிலேயே தெரியல நம்ம எங்க போறோம் அப்படின்னு. புதிய நிலங்களை தான் கண்டுபிடிக்கணும்னு போறாரு. ஆனா இந்த கொலம்பஸ் ஒரு பெரிய தகுதித்த ஒரு ஏமாத்து பேர் வழி. ஏன்னா போற வழிகளை சரியா குறிச்சு வைக்க மாட்டாரு. அவர் குறிச்சு வச்சாருன்னா அந்த வழி வந்து அந்த மேப்ல அந்த வழி வந்து அவருக்கு தான் தெரியும். ரெண்டாவது, அவர் எவ்வளவு தூரம் போறாரோ அவ்வளவு தூரம் போறத வந்து அளவை குறிச்சுதான் வைப்பாரு, அளவை குறைச்சு வைப்பாரு, அளவை குறித்து வைப்பாரு, குறைச்சு வைப்பாரு. இவருக்கு தான் தெரியும் உண்மையான மெஷர்மெண்ட். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கா கையில். ஏன்னா தனக்கு பின்னாடி வந்து எவனோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு இவங்க தன்னை மாதிரி பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுன்றதுல கொலம்பஸுக்கு ரொம்ப எச்சரிக்கை. அதனால இந்த மாதிரி திருட்டு தளங்கள் எல்லாம் இவர் ஈடுபடுவார். இப்போ இவங்க கப்பல்ல பிரயாணம் பண்றவங்களுக்கும் இவருக்கும் அடிதடி சண்டை ஆயிடுச்சு. தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, சரியான உணவு இல்லை. இவங்க சாப்பிட்ட உணவு நம்ப மாட்டேங்க, இவங்க சாப்பிட்ற உணவை சாயங்காலம் இருட்டுல தான் சாப்பிடுவாங்களாம். ஏன்னா கொண்டு போன சாப்பாட்டுல பூரா புழுவும் நான் வண்டு வச்சிருச்சான். புழு வண்டு வச்சு கெட்டு போகுது. அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வசதியெல்லாம் இல்லைல்ல, பாதுகாக்க ப்ரிசர்வேட்டிவ் மெஷர்ஸ் எதுவுமே அன்னைக்கு இல்லை. அப்ப கொண்டு போற உணவெல்லாம் கெட்டு போகுது. கெட்டு போன உணவை எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு இவங்க இருட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுறாங்க. பூச்சி பட்டா புழுகளும் அதுல இருக்குன்னு வைங்க, உன் சாப்பாட்டுல புழு இருக்கு ரைட்டு, அதோட முழுங்கிட வேண்டியது. செஞ்சு ஆளே இவரே பாதி மெலிஞ்சிட்டாரு. ரொம்ப இதாயிட்டாரு. இவரே மெலிஞ்சு என்னடா இப்படி நம்ம எந்த ஊருக்கு போறோம்னு தெரியாம போச்சாடா, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மேடான்னு. இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. பயணம் செல், தொடர்ந்து பயணம் செல்.
அப்படின்னு மட்டும் சொல்றாரு. ஆனா தைரியமா சொல்றாரு. அந்த அவருடைய அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அந்த விடாமுயற்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும். அந்த பயணத்தை மட்டும் நிறுத்த வேணாம், போய்கிட்டே இரு, எங்கேயும் நிறுத்திடாத அப்படின்றாரு. அதான் சாயங்காலம் தான் சாப்பிட்றாங்க, முறையான தண்ணி வசதி இல்லை, நல்லா குடிக்கல. நீ என்னத்தையா செஞ்ச, நீ என்னத்தையா கண்டுபிடிச்ச, உன் வாழ்க்கையில நீ என்னத்தையா சாதிச்ச அப்படின்ற கேள்விக்கு ஒரு நாள் காலையில எழுந்திரிச்சு பாக்குறாரு, முடிபூரா நிறைச்சிருச்சான். கவலையில தான் என்னத்தை கண்டுபிடிச்சான், எங்க போறோம், எங்க இருந்து வரப்போறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு திட்டமே இல்லையா, சரியான தோல்வி பயணமா இருக்கே அப்படின்றதான் நினைக்கிறாரு. முடியே நிறைச்சிருச்சு, அவ்வளோ கவலை. ஆனாலும் பயணம் செய், பயணம் செல், பயணம் செல், தொடர்ந்து பயணம் செல். ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருந்தாரு, உனக்கு ஒத்தாசையாக ஒருவரும் வரவில்லை என்றாலும், உனக்கு தோள் கொடுக்க ஒருவரும் வரவில்லை என்றாலும் தனித்து செல், தனித்து செல்னு ரவீந்திரநாத் தாகூர் கவிதை எழுதியிருக்காரு. அந்த காந்தி இந்தியால இந்திய மக்கள் மத்தியில இந்து முஸ்லீம் கலவரம் நடந்தப்ப, ஏயா காந்தி நீ வேற இந்த மாதிரி ஊருக்குள்ள இந்து முஸ்லீம் நாங்களாம் அண்ணன் தம்பியா இருந்தோம், ஏதோ சுதந்திரம், சுதந்திரம், தனி நாடு, டெமோக்ராட்டிக் செட்டப்பு, அது இதுன்னு சொல்லி அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டையை ஏற்படுத்திட்டேயா. ராமனை ஆண்டா என்ன, ராவனை ஆண்டா என்ன, வெள்ளக்காரை ஆண்டாலும் நாங்க வரி கட்டணும், நீ ஆண்டாலும் வரி கட்டி தான் ஆகணும், இப்படி சண்டையை ஏற்படுத்திட்டேயான்னு சில ஊர்களுக்குள்ள எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு மலத்தை நிரப்பி காந்தியை வரக்கூடாதுன்னு இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் வாழை மட்டை எடுத்து அதெல்லாம் நகட்டி போட்டு தொண்டர்களோட காந்தி போனாராம். தனித்து செல், தனித்து செல், உனக்கு தோள் கொடுக்க ஒருவரும் வரவில்லை என்றாலும் தனித்து செல், தனித்து செல். காந்தி சொல்லிக்கிட்டே போப்பாராம், உனக்கு தோள் கொடுக்க ஒருவரும் வரவில்லை என்றாலும் தனித்து செல், தனித்து செல் அப்படின்னு அவங்க தொண்டர்கள்லாம் சொல்லுவாங்களாம். உனக்கு தோள் கொடுக்க ஒருவரும் வரவில்லை என்றாலும் தனித்து செல், தனித்து செல் அப்படின்னு. அப்படியே அந்த ரவீந்திரநாத் அவரோட அந்த கவிதையை பாடிட்டு காந்தி போன மாதிரி இவர் சொல்றாரு, பயணம் செல், பயணம் செல், தொடர்ந்து பயணம் செல், நிறுத்திடாத. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்கு, விடாமுயற்சி இருக்கு, மன உறுதி இருக்கு. சத்தாலும் அதை கண்டுபிடிப்போம்டா அப்படின்னு இவங்க போற இடம் தான் கியூபாவுக்கு போறாங்க. முதல்ல இன்னைக்கு இருக்கு பாருங்க கியூபா, காஸ்ட்ரோவும் சேக்குவாராவும் கண்டுபிடிச்ச ஊர் இருக்கு பாருங்க. பாடிஸ்டான்ற திருடன்ட்ட இருந்து கைப்பற்றி ஒரு புதிய ஒரு நாட்டை நிர்மாணிச்சாங்க. யாரு? காஸ்ட்ரோ நிர்மாணிச்சாரு 1959. அந்த 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 கியூபாவுக்கு தான் முதல்ல போறாரு கொலம்பஸ். கொலம்பஸ் போகும்போது அந்த கியூபாவை பாக்குறாரு. கியூபா ஒரு ஊரு கிடையாது, அது ஒரு தீபகற்பம். அது சுத்தி தண்ணியால சூழ்ந்திருக்கு, சுத்தி தண்ணியால சூழ்ந்திருக்கு. அது இந்த கலெக்ஷன் ஆஃப் ஐலண்ட்ஸ், தீவுகளின் கூட்டம். அது தீவுகளின் கூட்டம், அதாவது அப்படியே பேட்ச் பேட்சா இருக்கு. அழகான ஊரு. அதுதான் அந்த ஒரு கவிதை அந்த இடத்துல சொல்றாங்க. அந்த கவிதை சொல்றாங்க, நான் என் வாழ்க்கையை வெறுத்து சாமியாராக போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு அழகான விஷயம் என்னை தடுத்து விடுகிறது. நான் சாமியாரா போகணும்னு நினைக்கிறையா, வாழ்க்கையவே வெறுத்து அப்படின்னு போகும்போது நீ சாமியார் ஆகுறாதையா அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் தடுத்துருது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அந்த கவிதையை எங்க நினைவு கூறுறாரு. அழகான அந்த ஊரை பார்த்து கொலம்பஸ் ஆச்சரியப்பட்டார். ஆனா இது மனிதர்கள் அவ்வளவா வாழ முடியாத இடமா இருக்கே அப்படின்ட்டு அந்த கியூபால அப்படியே படகை நகட்டினா ஜமைக்கா. ஜமைக்கா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு ஜமைக்கா. இந்த ஜமைக்கா ஏரியா பகுதி தான் வெஸ்ட் இண்டீஸ். இந்த ஜமைக்கால இருந்து தாண்டி போனா தான் அமெரிக்கா வருதுங்க. இந்த அமெரிக்கான்றது ஒரு மணல் திட்டு. இவர் போய் இறங்கிட்டாரு, அடுத்த நாள் இவங்க கப்பல் போய்கிட்டே இருக்காங்க. ஒரே மழை, ஒரே வெயில், ஒரே புயல், ஒரே சூற காத்து, அடிச்சு 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 என்னைக்கிடா விடியும், என்னைக்கிடா போவோம், எங்கடா போவோம்னா ஒரு நாள் அருமையான வெளிச்சம். ஆஹா, விடிஞ்சிருச்சுடா, அருமையான விடிஞ்சிருச்சு, நல்ல அருமையான விடிவிட, அருமையான உதயம், நல்ல உதயம், சூரிய உதயம், பொற்காலத்தின் வருகைன்னு இவங்க போறாங்க. அழகா புது ஊர், அருமையான ஊர். பார்த்தா ரெட் இண்டியன்ஸ் வாழும் ஊர். இவர் இவங்க தான் இந்தியன்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. யார்? கொலம்பஸ். இவர் தான் இந்தியன்ஸ், இவங்க தான் இந்தியன்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க நம்ம இந்தியன்ஸ், அவங்க நம்ம அதை விட பயங்கரமான நிலைமைக்கு வந்துட்டான். இவருக்கு தெரியல.
இவர் அந்த காலத்துல வந்து வாஸ்கோடா காமா, மார்க்கோ போலோ இவங்க எழுதின கதைகளை வச்சு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இதுதான் இந்தியா அப்படின்னு. அங்க உள்ள ரெட் இண்டியன்ஸை வந்து இவர் வந்து ரெட் இண்டியன்ஸ்ன்றாரு, செவ்விந்தியர்களை ரெட் இண்டியன்ஸ்ன்றாரு, இந்தியர்கள் இவருங்க அப்படின்றாரு. ஆனா அவங்க வந்து அந்த ஊரோட ஆரிஜின்ஸ், அபாரிஜின்ஸ், அப்பாச்சின்னு ஒரு குடிமக்கள் கூட இருந்தாங்க. நம்ம ஊர்ல கூட இப்ப அப்பாச்சின்னு ஒரு பைக் வந்துச்சு மஞ்சள் கலர்ல, இந்த புல்லட்டு, கவாஸ்கி, ஹீரோ ஹோண்டா அந்த மாதிரி, டிவிஎஸ் 50, டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி மாதிரி அப்பாச்சின்னு ஒரு வண்டி மஞ்சள் கலர்ல வந்துச்சு. அந்த அப்பாச்சின்ற அது வந்து என்னன்னா என்ன பேருன்னா அமெரிக்க வாழ் பழங்குடியின மக்கள். அமெரிக்க வாழ் பழங்குடியின மக்கள் அம்ப வச்சு விடுறாங்க, கொலம்பஸ விடுறாங்க, உள்ள விடக்கூடாது, நீ வந்தா தீட்டு, எங்க ஊருக்குள்ள நீ வந்தா ஒரு நாகப்பாம்பு, நீ நாசம் ஆக்கிடுவ என் ஊரை அப்படின்றாங்க. அப்ப இவரு அந்த ஊரை வந்து அவங்கள வந்து மிரட்டுறாரு. எப்படி மிரட்டுறாருன்னா, இவர்கிட்ட வந்து அந்த படிப்பு அறிவு இருக்கு பாருங்க, கடலை பத்தி படிக்கிறது, இந்த நாடோடியா இருந்து மனித குலத்தை பத்தியும் உலகத்தை பத்தி இந்த படிச்சது, பஞ்சாங்கம் வச்சிருக்காங்க, அல்மனாக் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் என்ன செய்யுதுன்னா, அடுத்த நாள் வந்து சூரிய கிரகணம் வருது, சூரியன் மறையுது, அடுத்த நாள் சந்திர கிரகணம் வருது, சந்திரன் மறையுது. அந்த டைம்ல இந்த ஆள் சொல்றாரு, நான் ஒரு பெரிய விசாடு, நான் ஒரு பெரிய மந்திரவாதி, நான் சொல்றதை நீங்க கேளுங்க, இல்லைன்னா உங்க ஊரவே அழிச்சிருவேன். பாருங்க, நாளைக்கு வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாளை காலையில சூரியன் இருக்காது, இந்த சூரியனை மறைய சொல்றேன் அப்படின்றாரு. அவங்க அப்படி வேற செய்வியா நீ அப்படின்னு மொழி தெரியல. ஆனா இவர் பண்ற அந்த ஆக்ஷனை வச்சுட்டு பாக்குறாங்க, பார்த்தா விடிஞ்சா சூரியன் வரல. இவர் சொன்னது உண்மையாத்தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் சந்திரன் வரல அப்படின்னா சந்திர கிரகணத்தை வச்சு நான் நிலாவை மறைச்சிட்டேன் அப்படின்றாரு. இப்ப நான் நிலாவை உங்களுக்காக விட்டுட்டேன் அப்படின்றாரு. பௌர்ணமியா வருது. இப்படிலாம் அவங்களை ஏமாத்தி அந்த அந்த பூர்வ குடிகளை, அந்த செவ்விந்தியர்களை அடிச்சு கொன்னு அவங்களை அடிமையா 1500 பேர் 2000 பேர் அவர் கப்பல்ல ஏத்தி கொண்டு போய் பாடா படுத்தி கொண்டு போறாரு. கொண்டு போய் திரும்ப கொண்டு போய் அந்த மன்னன்ட்ட கொண்டு போய் போறாரு. அந்த மன்னன் பெட்டினான்ட்ட அந்த அம்மா அந்த இசபெல்லா அடிமையிலாம் சேர்த்துக்க முடியாது, கொண்டு போயிருட்டாங்க. இவன் பண்ண அட்டூழியத்தெல்லாம் சொல்றாங்க, மற்ற மாலுமியை சொல்றாங்க, ஒவ்வொரு டெரரா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. இவரை தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. ஏன் நீ ஒரு கலெக்டர் மாதிரி தானே போற, ஏன் இப்படி ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடக்கிற அப்படின்னு. நீ சொல்றேன் புது இடத்துக்கு போறேன், மொழி தெரியல, அவன் ஒரு ஆயுதத்தோட வரேன், நான் ஒரு ஆயுதம் வச்சிருக்கேன், நான் என்னைய காப்பாத்திக்கிறணும், உங்களுக்கு ஒரு புதிய நிலப்பரப்பை நான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின் போது இப்பெல்லாம் நான் செஞ்சாதானே ஆகும் அப்படின்னு தன்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜெயில இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப என்னை விடுதலை பண்ணுங்க, விடுதலை பண்ணா மறுபடியும் கரெக்டா அதே ஊருக்கு போய் அந்த ஊர்ல போய் நிர்மாணிக்கிறேன். அப்பதான் சொல்றாங்க, அமெரிக்காவை இப்பயும் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச அந்த தேதியில கொண்டாடுறாங்க, கொலம்பஸ் நினைவு தினம்னு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு அமெரிக்கால கொண்டாடுறாங்க. ஆனா கொண்டாடும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஏய் கொலம்பஸ், நீ எந்த ஊர்ல இருந்து வந்த, நீ எந்த ஊருக்கு பயணம் செஞ்ச, எந்த ஊருக்கு பயணம் போனேன்னு உனக்கே தெரியாது. இந்தியாவுக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அது அவர் போன ஊரு, அவர் போன ரூட்டு வேற. போன ஊரை போய் இந்தியான்னு சொல்றாரு. அந்த இந்தியா இல்ல, அது ரெட் இண்டியன்ஸ் வாழும் ஒரு பெரிய பூமி அது. ஏற்கனவே இந்த ஊர் ஏற்கனவே ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டான், ஏற்கனவே மனிதர்கள் இருக்காங்கல்ல அங்க. அப்ப இவர் எந்த ஊருக்கு போறாரு, எந்த ஊர்ல வாழ்ந்தாரு, எந்த ஊர்ல இருந்து திரும்பி வந்தாரு, இவர் என்னதான் செஞ்சாரு அப்படின்ற போது இவருக்கே மக்களே சொல்றாங்க, இவன் என்ன செஞ்சான், ஹிப்போக்ரட், இவன் ஒரு மாய்மாலக்காரன், இங்க இருந்து வந்தான், தங்க வெள்ளி எடுக்கணும்னு வர்றான் இந்த ஆளு. ஆனா இவன் செஞ்சது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு அப்படின்னு. இவருக்கு அடுத்து வந்தாரு பாருங்க அமெரிக்க வெஸ்ட்புகி, அவர் தான் சொல்றாரு, உண்மையான தகவல் எல்லாம் சொல்றாரு, இது இவ்வளவு தூரத்துல இருக்கு, இவ்வளவு மைல்ல இருக்கு, இவ்வளவு சுற்று வட்டாரம் இருக்கு அப்படின்னு. அப்ப கொலம்பஸ் வந்து ஒரு ஃப்ராடுக்காரன். அப்ப கொலம்பஸை வந்து இந்த பேரை கொலம்பஸ்ன்னு வைக்காம அந்த அமெரிக்கா வெஸ்ட்புகின்ற பேரை வச்சு அமெரிக்கான்னு வைக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சாலுமே கூட இன்னொருத்தருக்கு பேரு போயிருச்சு. ஆனாலும் இந்த கொலம்பஸ் மனசு தளரல. அடுத்து அவனுடைய பயண திட்டங்கள் மீறுது. அரசர்கள்ட்ட போய் மோதுறாரு, நான் தான் கண்டுபிடிச்சேன், எனக்கு ஆளுநர் பதவி கொடுங்க அப்படின்னு. கடைசியில் அவர் வந்து 1451 பிறந்தவர், 54 வயது, 1505 இறக்குறாரு. இறக்கும்போது இவர் வந்து பிரயாணம் பண்ணாரு பாருங்க கப்பல்ல. கப்பல் சீதோசனம்,
சாப்பிட்ட உணவு ஃபுட் பாய்சனு, உடல் கீழ்வாதம், கால் வந்து நடக்க முடியாம ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடாரு. இவருக்கு 2 பையன் 3 பையன்லாம் இருக்காங்க. அவங்களும் அடுத்தடுத்து நாடுகள் இந்த மாதிரி தான் சி வாயேஜர் நாடோடிகளாக கடல் பள்ளி பயணம் மேற்கொள்றாங்க. ஆனாலும் இந்த கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு பாருங்க அமெரிக்கா, உலகின் பிரம்மாண்டம், உலகின் பிரம்மாண்டங்க. அர்னால்டு மாதிரி 7 டைம்ஸ் மிஸ்டர் வேர்ல்டு வாங்கின அர்னால்டு ஆஸ்திரியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு தான் போனார். அன்னைக்கு வந்து இந்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச உடனே பிரான்ஸு, ஐரோப்பிய நாட்டவர்கள், மன்னர்கள், ராணிகள், இளவரசிகள்லாம் சொல்றாங்க, புதிய நாடை ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்க, புதிய நாடை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க அங்க உள்ள நிலப்பரப்புல போய் நல்ல 50 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சுக்கிட்டு நல்லா விவசாயம் பண்ணுங்க. விவசாயம் பண்ணா நீங்க பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ட்டு அவங்கள பூரா அந்த அந்த ஊருக்கு அனுப்புறதுக்கு அவங்க செய்யறாங்க. தங்கம் அங்க இருக்குன்றாங்க. தங்கம் இருக்குன்னு கேட்டா போதாத, பூரா போறாங்க. எங்க இருந்து? பிரான்ஸ்ல இருந்து ஒரு குரூப், ஜெர்மன்ல இருந்து ஒரு குரூப், இங்கிலாந்துல இருந்து ஒரு குரூப், சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு குரூப், ஆஸ்திரியால இருந்து ஒரு குரூப், இத்தாலியில இருந்து ஒரு குரூப், ஸ்பெயின்ல இருந்து ஒரு குரூப், போர்ச்சுகீஸ், எல்லா பேரும் அனுப்புறாங்க. போய் 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 ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஏரியா கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு அதுலதான் அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஒரு 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 குயின் வந்து தன்னோட அவங்க குரூப் அனுப்புறா. அதாவது ஜெயில நிறைய பேர் வெட்டியா சோறு தின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு வேலை கொடு இல்லை சோறு கொடுன்னு சொல்லி புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்பா போங்கப்பா அப்படின்னு அனுப்பிவிடுறாங்கல்ல. இதுல ஒரு குரூப்பை வந்து ஒரு ராணி அனுப்புறாங்க. அந்த ராணி வந்து வெர்ஜின், கல்யாணம் முடிக்காதவங்க. இவங்க இந்த ஊருக்காரங்க போய் அங்க போய் ஒரு ஊரை ஃபார்ம் பண்றாங்க. ஊரை ஃபார்ம் பண்ணா அந்த ஊருக்கு வந்து வெர்ஜீனியான்னு பேர் வச்சுட்டு இவங்க அந்த ஏரியால போய் இருக்காங்க. இங்க இன்னொரு குரூப் பென்சில்வேனியான்னு ஒரு பெண்ணுன்ற ஒரு தலைமையில ஒரு குரூப் போறாங்க. அவங்க அப்படியே அங்க உள்ள மரங்களை எல்லாம் வெட்டுறாங்க. சில்வேனியானா டீப் வுட்னா அடர்ந்த காடு. அடர்ந்த மரங்கள் அடர்ந்து இருந்தாதான் அது காடு. அந்த மரங்களை பூரா வெட்டி அவங்க ஒரு ஊரை நிர்மாணிக்கிறாங்க. பேர் என்ன வைப்போம்? பெண்ணுன்னு. இவர் பெண்ணு தான் நம்மளை கூட்டு வந்தாரு. சில்வேனியானா அடர்ந்த காடு யாது அடர்ந்த காடு. எங்க அம்மா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஆரப்பாளையத்துல இருந்தோம். இது பூரா சுத்தி தோப்புடா, வாழை தோப்பு, தென்னந்தோப்புடா. நம்ம வீடுகள்லாம் 1-2 வீடு தான்டா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படி காட்டு பகுதியை இவங்க வந்து நிலப்பரப்புகளாகி மக்கள் போய் குடியேறாங்க பாருங்க. பெண்ணுன்ற தலைமையில ஒரு சில்வேனியான்னு மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு சில்வேனியான்னு பேரு. டீப் வுட் சில்வேனியானா பென்சில்வேனியான்னு வச்சாங்க. அப்புறம் பிலடெல்பியான்னு பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க போனாங்க. இந்த பிரான்ஸ்காரங்களுக்கு எப்பயுமே பாருங்க, சமத்துவம், சுதந்திரம், லிபர்ட்டி, சமத்துவம், ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதுதான் பிரான்ஸோட கொள்கை இன்னைக்குமே. அந்த ஊர்ல போய் அவங்க இந்த கருத்தை ஃபார்ம் பண்றாங்க. எல்லாருமே நம்ம கணியன் பூங்குன்ற சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர், நம்ம எல்லாம் ஒரே தாயா, ஒரே தாய் வகுத்து பிள்ளையா, ஒரே ஊரியா இது அப்படின்ற மாதிரி. நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம், நம்ம எல்லாருமே சமமானவர்கள், நம்ம எல்லாருமே சகோதரர்கள். அதான் பிலடெல்பியா. அவங்க வச்சு அந்த ஊரை நிர்மாணிச்சு உலகத்துல எவ்வளோ நாடுகள், அவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க நாடுகள். ரோமு, கிரீக்கு, எகிப்து, இந்தியா, இந்த பக்கம் ஈராக்கு தான். அதான் மெசபடோமியா. அருமையான ஊர்கள், பழமையான ஊர்கள்லாம், நாகரிகமுள்ள ஊர்கள்லாம் இந்த அமெரிக்கா வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. 500 வருஷத்துல இந்த ஆளுங்க புது புது மனிதர்களா ஒவ்வொரு ஊர்ல இருந்து போனவங்க எல்லாமே ஒரே மொழி பேசினாங்க, ஒரே அரசியல் அமைப்பை ஏத்துக்கிட்டாங்க, நாடுகளை பிரிச்சுக்கிட்டு தங்களுக்குள்ள வாழ்ந்தாங்க. உலகத்திலேயே இன்னைக்கு வந்து அமெரிக்கா தாங்க நம்பர் 1. இந்த அமெரிக்கா வந்து தான் வாழ்றதுக்காக அடுத்த ஊர்ல இருந்து எதனாலும் செய்வான்,
இந்தியால இருந்து அரிசி வேணுமா, இந்தியாவோட நட்பு பாராட்டி இந்தியால இருந்து அரிசி கோதுமையை அள்ளிக்கிடுவான். இன்னொரு ஊர்ல எண்ணெய் இருக்கா, எண்ணெயை பூரா எடுத்துக்கிடுவான். இன்னொரு ஊர்ல டீ இருக்கா, முதல் தரமான டீயை பூரா அவன் மக்களுக்கு கொண்டு போயிடுவான். எந்தெந்த ஊர்ல என்னென்ன விளையுதோ அதெல்லாம் அமெரிக்கா மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல இந்த அமெரிக்கா வந்து ரொம்ப மும்முரமா இருப்பான். அதே நேரத்துல அமெரிக்காவை தவிர வேற எந்த நாட்டையும் வளர விட மாட்டான். எந்த நாட்டு விஷயங்கள்லயும் அமெரிக்கா வந்து தலையிடுவான். அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அவன் பெரிய கோடீஸ்வர நாடு, பணக்கார நாடா, தங்கம் அதிகமா கிடைக்குது, பணக்கார நாடா, உலகத்துல ஒரு வல்லரசு நாடா இருக்கு அப்படின்றது காரணம் என்னன்னா வெப்பன் சேல்ஸ். எந்த ஊரும் அமைதியா இருக்க விட மாட்டான். எங்கேயாவது ஒரு சண்டை நடக்குது, இஸ்ரேலுக்கும் இப்போ பாலஸ்தீனர்களுக்கும் சண்டை, இஸ்ரேலியர்களுக்கும் ஈஜிப்டுக்கும் சண்டை, இஸ்ரேலியர்களுக்கும் ஈரானுக்கும் சண்டை, இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் சண்டையா, வாங்கிக்க இந்த வெப்பன்ஸ் இஸ்ரேலுக்கு அள்ளி கொடுப்பான். இஸ்ரேலியர்கள் வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மி. நம்ம மதுரை அளவு தான் அந்த இஸ்ரேல்ன்ற ஊரே. ஆனா அவங்ககிட்ட மூளை பயங்கர மூளை, பயங்கர ராட்சச மூளை. அந்த இஸ்ரேலியர்களை வந்து தன்னுடைய நாசா இருக்கு பாருங்க, தன்னுடைய விஞ்ஞான ஆராய்ச்சி கூடம் அங்க வச்சுக்கிட்டு சயின்டிஸ்டா வச்சு பயன்படுத்திக்குவான். சாதாரண நாள் இல்ல அமெரிக்கா, சாதாரண நாடு கிடையாது. உலகத்துல நம்பர் 1 நாடு. பெஞ்சமின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் யூதன் தன்னை கொல்ல போறாரு ஹிட்லர் தெரிஞ்ச உடனே ஜெர்மன்ல இருந்து அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போயிட்டாரு. அமெரிக்காவில போய் தப்பிச்சுட்டு போய் அமெரிக்கா யூனிவர்சிட்டியில போய் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கிறாரு. வேலை பார்த்துட்டு அவருடைய திறமைகள் எல்லாம் அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஆகா, பயங்கரமான திறமைக்காரன்டா அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க, டென்மார்க்ல வந்து யுரேனியம் கிடைக்குது. டென்மார்க் ராணி வந்து அந்த யுரேனியத்தை வந்து ஹிட்லர் வந்து அந்த ராணிகிட்ட வந்து யுரேனியத்தை வாங்க போறாரு. அப்படி யுரேனியத்தை ஹிட்லர் வாங்கிட்டாருன்னா அதை வச்சு அவர் வந்து அணுகுண்டு தயாரிச்சிருவாரு. அப்படி அணுகுண்டு தயாரிச்சாருன்னா, ஹிட்லர் கையில அணுகுண்டு இருந்துச்சுன்னா உலகத்தையே அழிச்சிருவாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்னதும் ஐன்ஸ்டீன் போய் இதை போய் சொல்றாரு. யார்கிட்ட? ரூஸ்வெல்ட்ட போய் சொல்றாரு, எங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி டென்மார்க்ல வந்து அந்த ராணி குயின் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து யுரேனியம் இருக்கு, யுரேனியம், மானோசைட், தோரியம், இது 3 மிக்சிங் தான், ஒரு பொட்டு மிக்சிங் தாங்க அணுகுண்டு, வேற ஒன்றும் இல்லை. இந்த யுரேனியம் வந்து அங்க டென்மார்க்ல கிடைக்குது. ஹிட்லர் அதை வாங்கிட்டாருன்னா நீங்க வந்து அவன் வந்து அணுகுண்டு தயாரிச்சானா உலகத்தை அழிச்சிருவான், செகண்ட் வேர்ல்டு வார் அடுத்து வந்துச்சுன்னா ஏதாவது நீங்க பாத்துக்குங்க அப்படின்றாருல. அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஹிட்லர் வந்து அந்த அணுகுண்டை வாங்கிடுவாரு, அதை வந்து நம்ம தடுத்து நம்ம நல்லது நாட்டுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் மூலமாவே அந்த யுரேனியத்தை டென்மார்க் ராணிட்ட இருந்து அமெரிக்கா அதை வாங்கி, எப்படி டெக்னிக் பாருங்க, ஐன்ஸ்டீன் மூலமாவே அந்த அணுகுண்டை தயாரிச்சிட்டாங்க. அந்த அணுகுண்டை தயாரிச்சு செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஜப்பான் வந்து அமெரிக்காவோட முத்து துறைமுகத்தை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அப்ப அமெரிக்கன் சொல்றாங்க, சண்டையில ஈடுபடாத, நம்ம மேல ஏன் அவன் குண்டு போட்டான்? ஜப்பானுக்கும் இங்கிலாந்துக்கும், ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும், ஜப்பானுக்கும் பிரான்ஸுக்கும் தானே சண்டை, நம்ம மேல ஏன் குண்டு போட்டான்? அப்ப அவனை நம்ம காலி பண்ணணும். நம்ம இந்த டென்மார்க் ராணிகிட்ட இருந்து வாங்கின யுரேனியம், இந்த யுரேனியத்துல செஞ்ச அணுகுண்டு யாரு? ஐன்ஸ்டீன். அழகா கொண்டு போய் ஹிரோஷிமா நாகசாகில போய் அமெரிக்கா போட்டாங்க. எவ்வளவு பெரிய டெக்னிக் பாருங்க. தலையில அடிச்சுக்கிட்டாரான் ஐன்ஸ்டீன். ஐயோ, படுபாதக செயலை செஞ்சுட்டேனே அப்படின்னு. அவன்கிட்ட இருக்கும், அவன் கொண்டுருவான், உலகத்தை அழிச்சிருவான்னு நினைச்சு இவன்கிட்ட கொடுத்தா இவன் அதை விட செஞ்சானே. மிகச்சிறந்த திறமையான, உலகத்திலேயே பெரிய அறிவாளிகள் இந்த அமெரிக்கன்ஸ். இந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்சவன் தான் இந்த கொலம்பஸ். இந்த கொலம்பஸை பத்தியாக இந்த கவிதையை தான் இந்த கவிஞர் எழுதுறாரு. அருமையா எழுதுறாரு. எப்படி கண்டுபிடிச்சான் பாருங்க. நடுக்காட்டுக்குள்ளையும் நடுப்புயல்லையும் கடும் சூறை காற்றுலையும் கடுமையான மலைகளுக்கு மத்தியிலையும் வெள்ளங்களுக்கு மத்தியிலையும் தன்னுடைய கப்பலை கொண்டு சேர்த்து புதிய ஒரு நாடை கண்டுபிடிச்சானே. அது மாதிரியான நாடு உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க. இதுவரைக்கும் அடுத்து யாரா கண்டுபிடிச்சாங்களா? ஒரு நாடே கண்டுபிடிக்கப்பட்டிருக்க மிகச்சிறந்த. அதான் இன்னைக்கு வந்து கொலம்பஸ் நினைவு தினம் அமெரிக்கால கொண்டாடுறாங்க. இன்னைக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு பாருங்க. அதன் விளைவா என்ன பண்றாங்க, ஒரு நிமிஷம்
ஒரு செகண்ட் அமெரிக்காவில் வந்து கரண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நிப்பாட்டுறாங்க. கரண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றாங்க. என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு? எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பிறந்த நாள். மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. பல்பை கண்டுபிடிச்சவருக்காக தாமஸ் ஆல்வா எடிசன் விளக்க கண்டுபிடிச்சாரு, வெளிச்சத்தை. அந்த மாதிரி அவருக்கு ஒரு நினைவு நாள், கொலம்பஸ்க்கு ஒரு நினைவு நாள். அமெரிக்கா வரலாறை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். உலகத்தின் ஒரு மிகச்சிறந்த வரலாறு, எனக்கு ரொம்ப பிடித்தமானது. உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. வீடியோஸை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எல்லா பட்டனையும் அமுக்குங்க. என்னுடைய இதை வாட்சிங் அவர்ஸை கூட்டுங்க. தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ.